ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ரம் 15/7/2026 30/11/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரமாகிறார். முதல்ல சனி பகவான் வக்கரம் என்னைக்கு ஆகிறார் அப்படின்னா ஆனி மாதம் 31ஆம் நாள் புதன்கிழமை சனி வக்கரமாகுது. சரி, வக்கரம்னா என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வக்கரம் அப்படின்னு சொல்லும்பொழுது அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி இந்த 2 கிரகங்களுக்கும் சரி, மற்றபடி சுக்கிரன் செவ்வாய் மற்றும் புதன் இந்த 3 கிரகங்களுக்கும் வக்கரகதி நிச்சயமாக உண்டு. என்னென்னா சூரியனிலிருந்து, அதாவது எந்த ஒரு கிரகமோ அந்த கிரகத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு சூரியன் வரும்பொழுது, அதுவும் சனிக்கு பார்த்தோம்னா சனிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் வரும்பொழுது வக்கரகதி ஆரம்பமாகிறது. 9ஆம் இடத்துல வரும்பொழுது வக்கர நிவர்த்தி அடையும். இது ஒரு முறையும் வரக்கூடியது. ஒரு தடவைக்கு 2.5 வருஷம் ஒரு சனி பகவான் ஒரு ராசியில் இருக்கார் அப்படின்னா 2 முறை வக்கர அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி வக்கரம் அப்படின்னும் பொழுது அவருடைய வலிமை சற்று கம்மியாக கூடும். இதனால் என்ன அப்படின்னா கெடு பலன்கள், அவரால் கெடு பலன்கள் கொண்ட ராசிக்காரர்களுக்கு சற்று அதாவது இளைப்பாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, மூச்சு விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் சிறிது காலம் நிச்சயமாக நகர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது சனி பகவான் என்ன ராசியில் இருக்காருன்னு பார்ப்போம். அதாவது மீன ராசியில் இருக்கார், உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கார். 3ஆம் பாதத்தில் வக்கரகதி அடையார் 15/7/2026. அதுக்கப்புறம் 31/8 அப்போ பார்த்தோம்னா 2ஆம் பாதத்துக்கு வரார். அதாவது உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/10/2026 அப்படி பார்த்தோம்னா அன்னைக்கு 1ஆம் பாதத்துக்கு வரார். அதற்கு பிறகு 30/11/2026க்கு 1ஆம் பாதத்திலிருந்து வக்கர நிவர்த்தி அடைகிறார். சரியா? வக்கர நிவர்த்தி பலன்கள் தனியாக பார்ப்போம். இப்போ வக்கரத்தினுடைய பலன்கள் என்னன்னு பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய வலிமை குன்றி இருக்கக்கூடும். அதனால் கோச்சார பிரகாரம் வரக்கூடிய பிரச்சனைகள், இன்னல்கள் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த 7.5 சனியில் இருக்கிறவா கும்பம், மீனம், மேஷம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி போயின்னு இருக்கு. அது தவிர பார்த்தோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனியும் போயின்னு இருக்கு. இந்த காலகட்டத்தில் இவாளுக்கெல்லாம் சற்று பிரச்சனைகள் சற்று குறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஒரு சுமூகமான நிலைமை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த சனி பகவானுக்கு பிரச்சனைகள் வலிமை குறைந்தாலும் சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை அதிகமாக கூட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது சில ராசிக்காரர்களுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடியவர், அதுவும் சிம்ம ராசி, கடகராசியெல்லாம் பரம எதிரின்னு சொல்லக்கூடியவர். அந்த மாதிரியான ஒரு கிரகம் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி மிகப்பெரிய எதிர் கிரகமாக சொல்கிறது. அதனால தான் சனி பகவான் 7-8 அதிபதி அப்படின்னு சொல்கிறது. 6-7 அதிபதி சிம்மத்துக்கு. இதன் மூலியமாக கடன் தொல்லை, நோய், தவிர அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்துருவார். இந்த அஷ்டமத்து சனி வந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், எல்லா பிரச்சனையும் கொடுப்பார். அதாவது மிகப்பெரிய அசிங்கம், அவமானம் இது எல்லாத்தையுமே கொடுத்தே தீரணும் அவர். அந்த காலகட்டத்தை தாண்டித்தான் எல்லாரும் போயாகணும். சரி, இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன எளிய பரிகாரங்கள் பண்ணலாம் அவருக்கு? அதாவது பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் அவருடைய முதல்ல அவருடைய காயத்ரி மந்திரம் இல்லை அவருடைய ஸ்லோகம். அதாவது ஸ்லோகம்னு சொல்லணுமே ஆனால் நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் ஜமாக்கிரம் மாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டு வருவதன் மூலியமாக சனி பகவானுடைய பிரச்சனைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் சனிக்கிழமை சொல்கிறது இந்த 139 நாளும் சொல்கிறது ரொம்பவும் நல்லது. இது இல்லை அப்படின்னா அதாவது ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத்துன்னு ஒரு நாளைக்கு 8 தடவை முறை சொல்கிறது மிகவும் நல்லது.
சரி, இதை விட கொஞ்சம் இதுவாக இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு வர்றது. அதாவது சனீஸ்வரன் நவக்கிரக சன்னதியில் சனீஸ்வரனை சனிக்கிழமை வழிபட்டு வருது. ஆஞ்சநேயர், அது தவிர விநாயகர், இவர்கள் இருவரும் கட்டினவர்கள், அதாவது சனீஸ்வரனை கட்டியவர்கள்னு சொன்னவார். அதனால் இவர்களை பார்த்துட்டு இவர்களை சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக விலகக்கூடும். இது தவிர பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு உண்டானது எள்ளு. காகத்திற்கு சாதம் போடுறது, அதுவும் சனிக்கிழமை அன்றைக்கி சுடசாதம் போடுறது மிகவும் விசேஷம். அதற்கு பிறகு நீங்கள் அன்னம் புசிப்பது ரொம்பவும் நல்லது. காகத்துக்கு சாதம், தயிர் சாதம் சனிக்கிழமை கொடுக்கறது, தானம் கொடுக்கறது, வேஷ்டி அங்கவஸ்திரம் கோவில் குருக்களில் வாழுகள்லாம் அந்தணர்களுக்கு கொடுக்கறது, அது தவிர இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் தானம் கொடுக்கறது, லெதர் அதாவது தோல் சம்பந்தமான அந்த விஷயங்கள் தானம் கொடுக்கறது, கீழ்த்தட்டு மக்களுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கக்கூடியது, இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்தாலே. அதே மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோமில் போய் உங்களால் முடிஞ்ச தானம் பண்ணுறது, இதெல்லாம் சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிய பரிகாரங்கள் உங்களால் முடிஞ்சது நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அது டெஃபினட்டாக பண்ணலாம். இது தவிர பார்த்தாலேனால் சனி பகவானை பொறுத்தவரை அவர் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் உங்களுக்கு. அந்த சனி பகவான் குருவினுடைய பார்வையிலையோ நல்ல சுபர்களுடைய பார்வையிலையோ இருந்தால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ பார்த்தோம்னா குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் கர்ம காரகன்னு சொல்கிறவர், அதை தவிர ஆயுள் காரகன்னு சொல்கிறவர். அதாவது உங்களுடைய தொழில் எல்லா விஷயத்துக்கும் முதல்ல இந்த சனி பகவான் வந்தார்னா 7.5 அஷ்டமம் அர்த்தாஷ்டமம் வந்ததுன்னா முதல்ல வேலையில் பிரச்சனை வரும், பண வரவுக்கு பிரச்சனை வரும். இது எல்லாமே இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எளிய முறையில் நீங்கள் பயன் பெறணும் அப்படின்னா அவருடைய காயத்ரி மந்திரம், அவருக்கு இந்த நெய், அதாவது இந்த எண்ணெய் எள்ளில் எடுக்கப்பட்ட எண்ணெய், அதாவது ஜிஞ்சிரி ஆயில் சொல்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் எடுத்து நல்ல செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் கொண்டு போய் தானமாக கொடுங்கோ, இல்லை கோவிலுக்கு விளக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்துட்டு வாங்கோ. அது உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக சனியினுடைய வக்ரம் எந்த மாதிரியான விளைவுகளை தரும் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்ட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு வேண்டிய அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய என்ன பேமெண்ட் கட்டணும், என்ன எடுத்துக்கணும், அப்பாயின்மெண்ட் எப்படி எடுத்துக்கணுன்றதையும் சொல்கிறேன். அது பேமெண்ட் கட்டிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்ரம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த ராசிநாதனுக்கு உச்ச வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மகரம். மகரத்தில் சனியினுடைய ஆட்சி வீடு, அங்கே உச்ச வீடு கொடுத்தவர் அவர் சனி. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். இருந்தாலும் 7.5 சனி இருக்குது. 7.5 சனி உங்களுக்கு இப்போ இருக்குது. இப்போ வக்கரகதி அடைஞ்சிருக்கார் சனி பகவான். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து வக்கரகதி அடையிறார். இந்த 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த ஸ்தானத்தை வச்சு பார்க்கும்போது உங்களுடைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தடையானால் உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட 15/7 31/8 வரலும் உண்டான காலகட்டம் ஒரு 45-48 நாள். இந்த 45-46 நாள் பார்த்தடையானால் உங்களுக்கு பார்த்தோன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பார்ட்னர்ஷிப் மூலியமாக திடீர் பணவரவு, வியாபாரத்தில் அதீத லாபம், இது எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தடையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டாயம் இருக்கும். தொழிலில் ஒரு பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு
பா உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் போகும்போது, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாறுதல் கிடைக்கும், இருக்கிற இடத்த விட்டு வெளியில் போக வேண்டிய வாய்ப்புகள் வரும், இருக்கிற இடத்த மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும். அதோட புதிய கடன் அமையும். கடன் மூலியமாக பார்த்தாலேனால் உங்களுக்கு மாற்றங்கள் வரும். உங்களுடைய அதாவது தொழிலில் வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் அதாவது இந்த உத்திரட்டாதி 1ஆம் பாதத்துக்கு போகிறார். உத்திரட்டாதி 1ஆம் பாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு சற்று கலங்கம் இருக்கும் இந்த காலகட்டத்தில். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது அதாவது குருவின் பார்வை 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் பார்வை சனியின் மேலே விழறதுனால பிரச்சனைகள் அந்த அளவுக்கு தீவிரமாக போகாது, ஓரளவு சுமூகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் உங்களுக்கு அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்த்தாலேனால் குருவின் பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான ஏற்றங்களும் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லும்போது சனியினுடைய நட்சத்திரத்திலே வரார். உங்களுடைய ராசிக்கு 10-11 உண்டானவர் சனி. அவர் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஏறி வக்ரகதி அடைகிறதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். சரி, மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த 139 நாள் எப்படி இருக்கும் மேஷராசிக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் தொழிலில் பெரிய மாறுதல்கள் கிடைக்கும், ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலம், அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தூக்கம் கெடும், உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அது தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபங்கள் அடையக்கூடிய காலகட்டமாக இது அமைய போகிறது. அது தவிர பார்த்தாலேனால் பார்ட்னர்ஷிப்புக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட்டு கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டிய கட்டாயம் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் புதிய கடன் அமையும், வேலை மாறுதல்கள் வரும், வேலையை விட்டு வெளியே புதிய வேலைகள் போகக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்பு, கொஞ்சம் அதிகமான அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டம், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குழந்தைகள் மூலியமாக சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தில் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த குழந்தை பிராப்திக்கு பார்த்துட்டு இருக்கவாள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி உத்திரட்டாதி 1ஆம் பாதம் வரும்பொழுது நவாம்சத்தில் வந்து சிம்மத்தில் இருக்கும், 5ஆம் இடத்துல இருக்கும். அதனால் சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, டாக்டர் சொல்கிறத கடைபிடிச்சின்னு வர்றது ரொம்பவுமே நல்லது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபுக்தி அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க, சுதர்சன ஆழ்வார் வழிபாடு பண்ணுங்க. இது ரெண்டும் ரொம்பவுமே முக்கியம். இந்த சுதர்சன ஆழ்வார் வழிபாடு பண்ணுறதும் அது வந்து பால் வந்து செவ்வாய்க்கிழமை பால் சுதர்சன ஆழ்வாருக்கு வச்சுட்டு வாங்க. நரசிம்மருக்கு வந்து பானகம் வச்சுட்டு பானகம் அம்சம் பண்ணிட்டு நீங்களும் சாப்பிடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தோம்னா இந்த இது பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த பனை மரத்துலேருந்து வந்து நுங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி பேஸ் ஒர்க்கர்ஸுக்கு வந்து தானம் கொடுங்க, அவளை சாப்பிட்றதுக்கு கொடுங்க. அது வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணம் சர்க்கரை, பணம் வெல்லம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி தானம் கொடுங்க, நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக வரும். இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இல்லாத காலமாக இந்த சனி வக்ரம் அமையும்.